ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அரசல். வாங்க இன்றைக்கி பஞ்சாபி குசைனில் சோலே பட்டுரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வெள்ளை கொண்டக்கடலையை வந்துட்டு ஓவர் நைட் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். இது 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் சரியான அளவாக இருக்கும். இப்போ ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுட்டு இப்போ அடுத்ததாக காலையில் குக்கரில் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை போட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 7 to 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் பஞ்சாபி சோலே மசாலையில் வந்து கொஞ்சமாக டீ பேக், அதாவது டீ பேக்கெட்டில் இருந்துச்சுன்னா டீ தூள், அதை அப்படியே போட்டு வேக வைப்பாங்க. இல்லாட்டி நம்ம அந்த மாதிரி வாங்க மாட்டோம் அப்படின்னா நம்ம டீ தூளில் வந்து நம்ம டிகாக்ஷன் போட்டு அதை நல்லா காய வச்சு நம்ம வந்துட்டு அதை வடிகட்டிட்டு அதையும் சேர்த்து இதோட ஊற்றி வேக வச்சுக்கலாம். நமக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்றப்போ நம்ம வந்து டீ தூள் அந்த டீ தூள் காய்ச்சின தண்ணியை வந்து ஊற்றாமலே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பட்டூரா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து அதாவது மாவு பிசைகிறதுக்காக 1 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு கொஞ்சமாக ரவை. இதை வந்து நான் போட்டு மாவு வந்து இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்காக இந்த மாவு வந்து நான் இதில் வந்து நல்லா கலந்து பிசைஞ்சுக்க போகிறேன். நம்ம இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா ஆட் பண்ணல, எண்ணெய் ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணல. சும்மா இந்த தயிரில் உப்பு, கொஞ்சமாக ரவை, இதை மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு இதை வந்து நான் ஒரு மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம் நான் நல்லா ஊற விட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா ஒரு காஞ்சி போகாத அளவுக்கு ஒரு தட்டோ இல்லை ஒரு துணியோ போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஊற உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு நம்ம மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போது சோலே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அதில் இருக்கிற அந்த பட்டையும் அந்த பிரிஞ்சி இலையும் நம்ம எடுத்துடலாம். அந்த டீ தூள் தண்ணி ஊற்றுனனால நமக்கு இந்த கலரில் இருக்குது. டீ தூள் தண்ணி ஊற்றலைன்னா நம்மளுக்கு நார்மலாக சன்னா மசாலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலரில் மட்டும் இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம் அதில். இப்போ இதுக்கு சோலே மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்மளே. இதுக்கு வந்து ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கார்டமம், அதாவது ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக சோலே மசாலா. நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ செஞ்சுட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், ஒரு 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 2 வெங்காயத்தை நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம 2 வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இதில் போட்டு கொதி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். 2யும் சேர்த்து அரைச்சி நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து அதை நான் ஒரு பியூரியாக, அதாவது நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம இதோட கொதி விடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை கொதி விடலாம். அது ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுத்ததாக இருக்கிற மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அதாவது தேவைக்கேற்ப மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப. கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், அது இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூளே போட்டுக்கலாம், போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சோலே மசாலா இருக்குது இல்லையா, அதையெல்லாம் வந்து இதில் போட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் அது சரியாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது சரியாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவையும் கலந்து விட்டுட்டு உப்பும் இதோட சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதி விட்டுருவோம். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா அந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இல்லையா, வெந்து வரணும் இல்லையா, பியூரியாக தான் இருக்குது.
ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் காமிச்சது வந்து சாட் மசாலா. ஆக்சுவலாக அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம யூசுவலாக இது வந்து பஞ்சாபி சைடு டிஷ்ஷுன்றனால இதுக்கு வந்து நம்ம லெமன் பிழிஞ்சு விடணும். அது இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து புளியோட பவுடர் இருக்கும். அதாவது டாமரின் பவுடர்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காயில் இருக்கிற பவுடர் இருக்குது இல்லையா, மாங்காவை காய வச்சு அதெல்லாம் பவுடர் எடுக்க அது போடலாம். அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அனார்தனா பவுடர்னு ஒன்று இருக்குது. அனார்தனா பவுடர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாதுளம் பழத்தோட சீட்ஸ் இருக்குது, கொட்டைகள் இருக்குது இல்லையா, அதை காய வச்சு பவுடர் பண்ணி வைக்கிறது தான் அனார்தனா பவுடர். ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். அதுவுமே புளிப்பு தன்மையாக இருக்கும். அதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து வீட்டில் லெமன் வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். நான் இப்போ அந்த சப்ஸ்டியூட் என்னென்னன்றது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த மசாலா நல்லா வெந்து வந்ததும், வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துட்டு, இப்போது கொஞ்சமாக ஒரு சின்ன பச்சை மிளகாவையும் கொத்தமல்லி தலையும் நறுக்கி போட்டு நான் வந்து நல்லா இதை கொதி விட்டுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த சாட் மசாலாவையும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கலந்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இதோட போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக டேங்கியாக இருக்கும். கொஞ்சம் அந்த சோலே மசாலா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மையோட, கொஞ்சம் நம்ம காரத்தோட இருக்கும். ஸோ இது நல்லா கொதிஞ்சு வந்து நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சோலே மசாலா மாதிரி ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு. இதுதான் பஞ்சாபி ஸ்டைலில் அவங்க வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்மளும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வந்து யூசுவலாக டீ தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம் இல்லையா, அவங்க இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம இது செஞ்சு பார்த்ததுல ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே சோலே மசாலா இருந்துச்சு. இதுக்கு நம்ம பட்டூரா வந்து நம்ம ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிடுவோம் இதையும் சேர்த்து. இப்போ நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம எண்ணெயில் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய வடை சட்டி எடுத்துருக்கிறேன். அகலமானதாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹோட்டலில் போடுற மாதிரியே வந்து நல்லா பெருசாக தேய்ச்சி போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா தேய்ச்சி போட்டதுலே எனக்கு இந்த அளவுக்கே உப்பி வந்திருக்குது. நான் இதுக்கு பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ணல, பேக்கிங் சோடாலாம். செஞ்சு பாருங்கள்.